குட் ஈவினிங். கேதுஷான். குட் ஈவினிங் சேதுஷான். ஹலோ. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது? இல்ல சார். போனக்கெல்லாம் வந்தீங்களா? ஆமா சார், வந்தேன் சார். ரைட். ஓகே, எங்க ஸ்கூல் சொன்னீங்க? நான் பதுல சாரணியா ஸ்கூல் சார். சரி சரி. ஓகே தம்பி, இருங்க. வரட்டும் பிள்ளைகள், கொஞ்சம் இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி பார்ப்போம். ஏன்னா கிளாஸ் டைம் டேபிளில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் தானே என்ன? எயிட் ஆமா தேர்ட்டி சார். 9:15 கொஞ்சம் இருங்க. சரி சரி. கடைசியாக கொஞ்சம் என்ன படிச்சுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? கம்ப்யூட்டர் கணினி இனங்காம் 2ஆம் பாடத்துக்கு வந்துட்டோமா? 2ஆம் பாடம் வந்துட்டோமா தம்பி? ரெண்டாம் பாடத்துக்கு வந்துட்டோம்னா தம்பி, கணனி இனக்காமம் கணனி என்பது அது கொஞ்சம் பாருங்க நோட்ஸை. ரெஸ்மி ரெஸ்மி நம்ம கடைசியா என்ன படிச்சோம் ரெஸ்மி? சார் நான் போன கிளாஸ் வரல சார். வரலனா ரெஸ்மி. ரைட். ஹம்தி. என்ன செய்யறது? கேள்வி ஒன்று செய்வோமா அல்லாடிஸ்டா நம்ம க- அதுக்கு முதல் என்ன படிச்சுன்னு கொஞ்சம் ஞாபகம் இருக்குமா ரெஸ்மிக்கு? அந்த கவர்மெண்ட் இதெல்லாம் படிச்சிட்டோமா? இ கவர்மெண்ட் எல்லாம். கேள்வி கொஞ்சம் செய்வோமா? முதலாம் பாடத்துக்குரிய கேள்விகள் கொஞ்சம். முதலாம் பாடத்துக்குள்ள கேள்வி கொஞ்சம் செய்வோமா? ஓகே சார். ஓகே ரைட். தரவு தகவல்னா உங்களுக்கு ஐடியா ஒன்று இருக்கும் என்ன பிள்ளைகள? என்ன ரஷ்மி?
நான் அந்த புக்கை உங்களுக்கு அனுப்பி விடுறேன் நான் அன்னைக்கு. சரியா? சரி, ஸ்க்ரீன் ஷேர் ஆகிருக்கான்னு பாருங்க. ஸ்க்ரீன் ஷேர் ஆகிருக்கான்னு பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் விளங்குதா? ஷேர் ஆகிருக்கா? தருண் விகாஷ். தருண். சார் கால் எடுத்து உங்களுக்கு இப்பதான் பார்த்தேன் சார். கிளாஸ் முடிஞ்சு கொஞ்சம் கண்டெக்ட் பண்ணுங்க ஒரு 9:15 மாதிரி. ஓகே சார். ரைட். ரைட், முதலாவது பாருங்க. நம்ம முதலாவது பாடம் கிரேட் 10ல வந்து முதலாவது தரவு தகவலை பற்றி கொஞ்சம் நாலேஜ் வேணும்னா தரவு தகவல் பற்றி என்ன பிள்ளைகள்? முதலாவது தரவு தகவல்களை பற்றி நாலேஜ் இருக்கணும். மற்றது வந்து உள்ளீட்டு சாதன வெளியீட்டு சாதனங்களை பற்றி நாலேஜ் எடுக்கணும். உள்ளீட்டு சாதன வெளியீட்டு சாதனங்கள் தேக்க சாதனங்கள் முதன்மை நினைவகம் பதுக்கு நினைவகங்கள். சரி, அதை பற்றி. சரியா தருண் விகாஷ்? கிரேட் 10ல அந்த முதலாவது பாடம் அந்த நாலேஜ் எடுத்துக்கணும். சரியா? ரைட், ஓகே சார். முதலாவது நீங்கள் பாஸ் பேப்பரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா தம்பி? தருண், நீங்கள் இப்படி சார் செய்யுங்க. நீங்கள் சார் பாஸ் பேப்பர் செய்ய இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆ சரி சார். நீங்கள் பாஸ் பேப்பர் செய்யணும். எக்ஸாம் தானே உங்களுக்கு நாளைக்குண்ணா. ஆ சார். நீங்கள் அப்போ பாஸ் பேப்பர் செய்யுங்க. செஞ்சு ஆன்சர்ஸை பாருங்க. சரியா? ஒரு சரி 3 சரி வருஷமாச்சும் முடிச்சுட்டு போங்க. கொஞ்சம் சரி அதெல்லாம் சார். யோசித்து கணக்கு. எப்படி மெட்ஸ் எல்லாம் இன்றைக்கி? மேத்ஸ் அவ்வளோ கஷ்டம் இல்லை சார், லேசாக தான் இருக்குங்க சார். ஏசுதான் இருந்துச்சுன்னா ரைட் ரைட். நாளைக்கு ஐசிடி கொஞ்சம் நல்லா யோசித்து செய்யுங்க. சரி சார். சரி, அப்போ கொஞ்சம் பேப்பர்ஸ் செய்யுங்க. சரி சார். நீங்கள் செய்யுங்க பேப்பர். லெஃப்ட் ஆகவா சார் அப்படியா? லெஃப்டாக செய்யுங்க செய்யுங்க. ஓகே சார். லெஃப்டாக செய்யுங்க. சரியா? சரி சார், தேங்க்யூ சார். ஓகே, ஆன்சர்ஸை பார்த்து பார்த்து செய்யுங்க. சரி சார். ஓகே, ரைட். ரெசிபி இந்த முதலாவது கேள்வி பாருங்க. ஸ்க்ரீன் விளங்குதா? என்ன சார்? ரெசிபி இந்த ஸ்க்ரீன் விளங்குதா உங்களுக்கு? ஓம் சார். ஓகே. முதலாவது கேள்வி. இப்போ நீங்கள் 10 தானேண்ணா? கிரேட் 10 ஓம் தானேண்ணா சார். நீங்கள்? எந்த ஸ்கூல் சொன்னீங்க ரெஸ்மி? ஆ எந்த ஸ்கூல் சொன்னீங்க? சார் மல்வத்த சார். அம்பாறை. ஆம்பாராண்ணா? ஓகே ஓகே. முதலாவது கேள்வி பாருங்க. செயல்மான தரமற்ற தகவல் தெளிவாக இனம் காணக்கூடிய. சார் கொப்பில் எழுதியா சார் செய்ய? இல்லை இல்லை, எழுத தேவையில்ல. நீங்கள் செய்யுங்க. எழுத தேவையில்ல. சும்மா ஜஸ்ட் முதல்ல தரவு என்றால் என்ன சொல்லுங்க? தரவு என்றால் தகவல் என்றால் என்ன சொல்லுங்க பார்ப்போம். தரவு என்ன? தரவுக்கு தான் என்ன எழுதியிருக்கீங்க? நோட்ஸ் என்ன எழுதியிருக்கீங்க? ரெஸ்மி விட எழுதிடலுமா? சார் புக் இல்ல சார். நான் ஐடியும் கூட தொடங்கக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஹெல்த் சயின்ஸ் இருந்தேன். திருப்பி ஒரு அரவாசல போகலாம் சார் மாறின பாடத்துக்கு. பாடத்து மாறிட்டீங்களோ? புக்கு இல்லையோ? ரைட், ஆமா ஓகே, சார். ரைட். ஸ்கூல்லையும் சரி நான் தரல சார் யாருக்கும். விளங்கல. ஸ்கூல்லையும் யாருக்கும் புக் தரல சார். ஸ்கூல் தரலையா? ரைட். அப்போ புக்கெல்லாம் செய்ய நோட்ஸும் இல்லைன்னா அவங்களுக்கு. சரி, ஓகே, ரைட் ரைட். நம்ம நோட்ஸே படிப்போமே. ரைட், ஓகே. தரவு தகவல் என்ன எழுதி கொள்ளுங்க.
அதாவது கணினி தொழில் வந்து தரவை வந்து தகவலை மாத்துறது தானே, அதான் டேட்டாவை இன்ஃபர்மேஷனை மாத்துறது தானே பிள்ளைகள். அது தெரியுது, உள்ளீட்டு சாதனம் வெளியீட்டு சாதனம் என்ன பிள்ளைகள். தெரியும் சார். சார் அதெல்லாம் அதெல்லாம் அது நோட்ஸ் எழுதிருக்கீங்களா தம்பி நீங்க தரவு தகவலுக்கெல்லாம்? இல்ல சார், நான் படிச்சேன் கொஞ்சம். படிச்சீங்களா? அது எழுதிக்கொள்ளுங்க இப்போ முதலாவது. தரவு அதாவது நிறைய செயல்முறை தகவலை பெற்றுக்கொள்ள முதலாவது பாயிண்ட்டை போட்டு எழுதிக்கொள்ளுங்க. தரவு தகவலுக்கு எழுதிக்கொள்ளுங்க. சார் ஸ்கிரீன் மாறுது சார். மாறிட்டா இப்ப சரியா? இப்ப ஓம் பாருங்க சார். வந்துட்டா. ஓம் சார் வந்தது சார். எழுதுங்க, தரவுக்கு எழுதிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. எழுதிட்டீங்களா? ஃபுல்லா எழுதாங்க பிள்ளைகள். செயல்முறைப்படுத்தி ஒரு தகவலை பெற்றுக்கொள்வதற்கு கணனில் உள்ள உள்ளீடு செய்யப்படும் எண்கள், எழுத்துக்கள், குறியீடுகள், ஒளி மற்றும் படங்கள் போன்றன மூல காரணிகள் தரவு எனப்படும். சரியா? அதை மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? ஓம் சார். ஓகே ரைட். எழுதிட்டீங்களா கேதுஷான்? நம்ம எழுதிட்டேன் சார். கேதுஷான் ரைட். ஓகே. அதுக்கு தம்பி உதாரணம் போட்டு உதாரணம் போட்டு எழுதிக்கொள்ளுங்களே. இதுகள் எழுதிக்கொள்ளுங்க. பண்ட டெக்ஸ்ட் நம்பர்ஸ் சிம்பல் இதுகள் எழுதிக்கொள்ளுங்க. அந்த இதுகளை கொஞ்சம் எழுதிக்கிட்டீங்கன்னா சரி. ஓகே சார். போட்டீங்களா? ஓகே குட். சரி. தரவுகளின் பண்புகள் எழுதுனீங்க தானே? தரவுகளின் பண்புகள் எழுதுனீங்க தானே? எழுதியாச்சு சார். ஓகே ரைட் குட். அடுத்து போடுங்க, தகவல் போடுங்க. ஆஹ், ஆஹ், இதெல்லாம் தரவுக்கு உதாரணம். ஐசிடி பாடம் புள்ளி, பொருளின் விலை, மலையின் உயரம் இதெல்லாம் தரவுக்கு உதாரணம் பிள்ளை. சரியா? ம் ஓகே இது சார். எழுதணுமா தேவையில்லை? தேவையில்ல சார். ஓகே ரைட் ரைட். அடுத்து போடுங்க தகவல். தகவல் போடுங்க. தரவுகளை
தகவல்களை செயல்முறைப்படுத்தி கிடைக்க ஒரு வருவிளைவின் தகவல். அதாவது வருவிளைவுனா வெளியீடு, தகவல் எனப்படும். சரியா? தரவுகளை கேதுஷன் எழுதுறேன் சார். எழுதுங்க தம்பியா. தரவுகளை செயல்முறைப்படுத்தி எழுதியாச்சு சார். எழுதிங்களா? ஓகே. அடுத்த எழுதிக்கொள்ளும் கீழே தகவலின் சிறப்பியல்புகள். தகவல்களின் சிறப்பியல்புகள். தொடர்ந்து கிளாஸ் வாங்க ரிஸ்மி. சரி, என்கிட்ட அந்த நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு. அதோட போனால் எங்களுக்கு முதலாம் தவணை பரீட்சைக்கு ஒரு 100 மாதிரி ஒரு 85 மார்க்ஸ் மாதிரி ஸ்கோர் பண்ணலாம். சரியா? முதலாம் பாடமும் 2ஆம் பாடமும் நல்லா வாசிச்சு வேணா புக்கை உங்களுக்கு பிடிஎஃப் பண்ணி விடுறேன் நான். ஓகே. ஓகே சார். ம். தகவல்களின் சிறப்பியல்புகள்னு போட்டு தீர்மானம் எடுப்பதற்கு உதவக்கூடியது. பிழையின்றி சரியானதாக காணப்படும். உரிய நேரத்தில் கிடைக்கக்கூடியதாக காணப்படும். பூரணமாக இருத்தல். எழுதிட்டு சொல்லுங்க பிள்ளைகள். ஓகே சார். ஓகே, ரைட். சார் இது கிரேட் 10 கியூட்டா? ஓ, 10க்குரிய முக்கியமான நோட்டை மட்டும் தானே வேணுமா? சார் இந்த பிடிஎஃப் கொஞ்சம் சென்ட் பண்ணி விட இயலுமா? ஓ, பண்ணி விடுறேண்ணா. ஓகே, நான் சரி பண்ணுறேன். சரி, ஓகே. எழுதிட்டீங்களா? தகவலின் சிறப்பியல்புகள். ரைட், ஓகே ஓகே. சார். ரைட், ரைட். இது 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 எனக்கு ரைட். ஓகே, ஃபைன். இப்போ தரவு தகவல்கள். சரியா? ஓகே சார். சரி, அடுத்தது புக்கில் நன்றிங்கண்ணா உங்களுக்கு சொல்லுவேன். புக் இல்ல sir. கொஞ்சம் வெயிட்டா. ரைட். ரெண்டு ஸ்க்ரீன் விளங்குதா தம்பி? விளங்குது சார். ரைட். இது முதலாம் பாடம் உள்ள ஷார்ட் அண்ட் டியூட். இந்த டியூட்டை நான் அனுப்பி விடுறேன். ஓகே. முதலாம் பாடம் தரவு தகவலை பற்றி சொல்லியிருக்கு. சரியா? தரவு தகவலை தரவு பத்தி. தகவலை பற்றி சொல்லியிருக்கு. இன்புட்
ப்ராசஸிங் அவுட் சரியா தரவு வந்து கணினியில் வந்து கம்ப்யூட்டரில் வந்து தரவு வந்து தகவலாக மாற்றுறது தானே ப்ராசஸிங்கும் நடக்கும்னா அதை பற்றி சொல்லியிருக்கு. பாருங்க இதெல்லாம் மார்க்ஸ்னா ஒரு தரவு வந்து தகவலாக மாறி இருக்குண்ணா. ம் என்ன? ஆமா சார் சார். தரவு தகவல்கள் ஆ இல்லையா சார் அனுப்பி விளங்கல. இது வந்து செட் பாக்ஸ்லயா சார் போட்டு விடுவீங்க? செட் பாக்ஸில் போட்டு விடுவா. ஓகே சார், போட்டு விடுங்க, நாங்க காப்பி பண்ணி எடுக்கலாம். காப்பி எடுக்கிறீங்களா? இந்த புக்கில் உள்ள விஷயம் தான் இருக்கு. ரெண்டு ரெண்டு விஷயம் அனுப்புகிறேன் நான் உங்களுக்கு. போட்டு விடவா இப்போ? நீங்கள் ஓகே. பாருங்க அதில் அடுத்தது வந்து இப்போ ஒரு உள்ளீடு உள்ளீடு முறை வெளிப்படுத்தல் வெளியீடு அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? இன்புட் ப்ராசஸிங் அவுட்புட் என்ன பிள்ளைங்க? ஆமாம் சார். ஏன்னா அதாவது ஒரு விடயத்தை ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒரு விடயத்தை தந்தால் அதில் என்ன உள்ளீடு என்ன முறை வெளிப்படுத்த என்ன வெளியீடுன்னு கேட்பாங்க. சரியா? சொல்லுங்கதா கியூஆர் கோட் கோட்ஸ் அதாவது தகவல் தொடர்பான வந்து தகவல் தொடர்பான தொழில்நுட்ப பிரயோகங்கள். அதாவது கம்ப்யூட்டர்ல வந்து எந்தெந்த யூஸ் பண்ண இதெல்லாம் படிச்சுட்டு தானே தம்பினா இல்லையா? இது இல்லையா? படிப்பு சார். படிச்சுதானே? படிச்சாச்சு சார். இது ஆமாம் ஃபுல்லாக சார். படிச்சுட்டானா நவீன அரசாங்கம்லாம் படிச்சுட்டு தானே? G2G ஆமாம் சார். இதெல்லாம் படிச்சுட்டானா? வகுப்பறையில் வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க கம்ப்யூட்டர் இதெல்லாம் ஓகே தானே இல்லையா? ஓகே சார். இப்போ இந்த முடிஞ்சு. வினாக்கள் கொஞ்சம் வினாக்கள் முதலாம் தவணை பேப்பர் ஒன்று எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே சார். பாப்போம் சார். முதலாம் தவணை பேப்பர் ஒன்று எப்படி இருக்கு கொஞ்சம் பார்ப்போம் பிள்ளைங்க சரியா? ஓகே சார். ஓகே. அது பார்ப்போமே எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க லேஸ் அது நான் இதை உங்களுக்கு போட்டு விட்றேன் இப்போ குரூப்பில். ஓகே இருங்க சார். ஓகே. சேட்டில் போட்டு விட்றேன் நான் பாருங்க வந்திருக்கானே போட்டு விட்றேன் கொஞ்சம் இருங்க. எல்லாருக்கும் அனுப்பாங்க கிளாஸ் நீங்கள் தொடர்ந்து வருவீங்க தானே ஒரு நம்பிக்கையாக தான் போடுறேன். ஆமாம் சார். கண்டிப்பாக வாங்க ரெஸ்பின் எப்படி வருவாங்க கிளாஸுக்கு. பாருங்க தம்பி வந்திருக்கானே நோட் ஒன்று அனுப்புனேன். நீங்கள் இதுக்கு இதை இப்போ வைங்க ரெண்டாம் பாடத்தையும் அனுப்பி விடுறேண்ணா. ஓகே சார். டவுன்லோட் பண்ண இல்லாட்டி சொல்லுங்க. அவ்வளோ 9:15 மட்டும் தான் கிளாஸ் என்ன? சார் 9:30 வரைக்கும் தானே கிளாஸ்? 75 மினிட்ஸ் போட்டிருக்காங்கண்ணா. தெரியும் சார். இட்ஸ் நோ ப்ராப்ளம். 9:15 சார் 9:30 போட்டிருக்காங்க சார். 30 9:30 ஓகே ஓகே 9:30 ஓகே இருங்க நான் கிரேட் வந்துட்டா பார்த்து புக் வந்துட்டா. ஆமாம் சார். ஓகே டவுன்லோட் பண்ணிக்கங்க பாருங்க. நான் பேப்பர் ஒன்று பார்ப்பேன் பேப்பரில் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு.
சார் நீங்க சார் நீங்க இப்ப அனுப்பியிருக்கிறது புக்கா சார்? ஓ, புக்குன்னா புக்கில் ஷார்ட் நோட்ஸ் தம்பி. இன்னொரு ஓகே ஷார்ட் நோட்ஸ் கொஞ்சம் அனுப்பி விடுறேன் நானும். பாருங்க, ஸ்க்ரீனை கொஞ்சம் ஓகே பாருங்களேன். சார். ஸ்க்ரீனை ஸ்க்ரீன் விளைஞ்சா? ஏழுமா முதலாவது கேள்வி. எப்படி பேப்பரை பார்த்துக்கிறீங்களா? கேதுஷன், சார் பாருங்க கேள்வி செய்ய ஏழுமானு. இப்படிதான் பேப்பர் வரும். முதல்ல பேப்பரை பாருங்க. நீங்க விளங்கப்படுத்துங்க சார். இல்லை, நான் இப்போ சிலபஸ் முடிக்கல தானே தம்பி, நான் காட்டுறேன். சரி, நான் சிலபஸை முடிக்கலையே நம்ம. இதை ஆமா சார். பார்த்தீங்களா? இதை பார்த்தீங்களா? சிலபஸை முடிக்காதனால இப்போ முதலாம் பாடம் ரெண்டாம் பாடமும் சரி தம்பி, முதலாம் பாடம் ரெண்டாம் பாடம் ஃபுல்லாக இருக்கு. மூணாம் ஆமா சார். பாடம் சரியா? மூணாம் பாடம் ம். நம்பர் சிஸ்டம் அது கொஞ்சம் வந்திருக்கு. சரியா? நம்பர் சிஸ்டம் கொஞ்சம் வந்திருக்கு. சரியா? சரி சார். சார் இந்த ம். பேப்பரை அனுப்பி விடுறீங்களா சார்? அனுப்பிவிடுவா தம்பி? சரி அனுப்பிவிடு. ஆமா. இதை பார்த்தீங்களா? இந்த பேப்பரை செஞ்சீங்கன்னா நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். ஆமா சார். சரியா? சரி சார். சார் அவங்களும் லீவ் ஆயிட்டாங்க போல சார். அதுதானே, ஏன் தெரியலண்ணா. தெரியலையே சார். கரண் இது பிரச்சனையா தெரியல. பார்ப்போம். நம்ம சரி. அதை பார்த்து 10 நிமிஷம் பாரு. நம்ம ஒரு கேள்வி ஒன்று செய்வோம், அதில் நோட்ஸ் எழுதுவோமா? நோட்ஸ் செய்வோம் சார். அப்போ ரெண்டாம் பாடம் நோட்ஸ் எழுதுவோமா? ஓகே சார். கண்ணனி அது முதலாம் பாடம் முடிச்சுட்டு வந்தானே தம்பினா, ரெண்டாவது எழுதுவோம்னா? ஆமா. ஓகே சார். ரெண்டாவது எழுதுவோம். ரைட், பாருங்க, ஸ்க்ரீன் விளங்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கண்ணனி என்றால் நான் எழுதிட்டு வந்தேன். இதெல்லாம் சரி. தலைப்பு போட்டீங்கன்னா கண்ணனி என்பது ரெண்டாம் பாடம் கண்ணனி இனங்காண்போம் தலைப்பு போடுங்களே. கண்ணனி இனங்காண்போம் போட்டீங்களா? போட்டேன் சார். போட்டு கணனி என்றால் என்ன எழுதிக்கொள்ளுங்க. கணனி என்றால் ஒரு இலத்திரனிய சாதனம். கணனி என்பது ஒரு இலத்திரனியல் சாதனம். தரவுகளை தகவலாக மாற்றும் ஒரு இயந்திரம் அப்படி எழுதலாம். இல்லாட்டி பயனினால் விடப்படும் அல்லது தொகுதியினால் சேர்க்கப்படும் தரவுகளை. சரியா தம்பிங்க? இன்னைக்கு
பெற்றுக்கொண்டு அத்தரவுகளை பயனாளர் தரப்பு அறிவுறுத்தலுக்கேற்ப முறை வெளிப்படுத்தி அவருக்கு தேவையான தகவலை வெளியிட ஒரு மின் வலுவினால் இயக்கப்படும் உபகரணம். ஓகே, ஓகே சரியா? சார். சரியா? ஹலோ, சார் நான் லட்சுமி கிடைக்கும் சார். ஜூம் வேலை செய்யலையா? வேலை செய்யல சார். ஒரு லிங்க் அனுப்பி விடுவா திருப்பி உங்களுக்கு. ஆமாம் சார். ஓகே சார். தம்பி இதை எழுதிக்கொள்ளுங்க. எழுதிட்டேன் சார். எழுதிட்டீங்களா? அவரை காணானா? ஆமாம் சார். கால் எடுத்தாரு. பார்ப்போம். ரெண்டு கணனின் சிறப்பியல்பு உங்களுக்கு தெரியும் தானே? கதி, செம்மை, திறன், பல்திறமை, தேக்க வைக்கும், இது தெரியும் தானே உங்களுக்கு? தெரியும் சார். தம்பி இது எழுத தேவையில்லை. தேவையில்ல சார். ரைட், வெரி குட். கணனின் பாகுபாடு முக்கியம் தெரிஞ்சுக்கணும், சரியா? அளவுக்கேற்று வகைப்படுத்தல் தொழில்நுட்பம், இதை எழுதிக் கொள்ளுங்க. கணனின் பாகுபாடு போட்டு ஒன்று கணனி அளவிற்கேற்க வகைப்படுத்தல், தொழில்நுட்பத்திற்கு வகைப்படுத்தல். எழுதிட்டேன் சார். எழுதிட்டீங்களா? பார்ப்போம் அவர் வந்துட்டாரான்னு பார்ப்போம். அவரை காணோம். எங்கே பாருங்க தம்பி, கணினி முதலாவது சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர் தம்பி பாருங்க எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் அவ்வளோ பெரிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள மெஷின், சரியா? இது வளமையாக வந்து நாசா, கேள்விப்பட்டீங்க? நாசாவில் மட்டும்தான் இருக்கு, சரியா? அதாவது மிச்சம் அந்த சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணுற இடங்கள்ல வந்து இதுதான் இருக்கும், சரியா? சூப்பர் கம்ப்யூட்டர், சரியா? விளங்குதா? விளங்குது சார். ரைட். அது வந்து இக்கணிக அதி உயர் ஆற்றல் மிக்கவைன்னு எழுதிக்கூடாது. இது ஷார்ட் நோட்ஸ் தான், சரி? இது ஒரு ஓகே சார். ஷார்ட் நோட்ஸ் தான், நம்ம நோட் பண்ணிக்கோங்க அதை. சார் எது சார் எழுத கொடுத்தீங்க? தம்பி கணனி என்றால் என்னன்னு தெரியுதானே உங்களுக்குண்ணா? அதாவது கணனி இனம் காண்பவன் போட்டு தலைப்பு போட்டு, தம்பி கொஞ்சம் இருங்க கேதுஷான். கணனி ஓகே சார். இனம் காண்பவன் போட்டு கணனி என்றால் என்னன்னு எழுதுங்க. கொஸ்டின் போடுங்க. கணனி என்பது யாதன் கொஸ்டின் போடுங்க. அது கணனின் சிறப்பியல்புகளை குறிப்புகள் போடுங்க. அது கணனின் பாகுபாடுன்னு போட்டு பிள்ளை, சரி எஸ்மி, கணனின் பாகுபாடுன்னு போட்டு ஓகே இதை சார். வெளிக்கொள்ளுங்க. இதை வெளிக்கொள்ளுங்க. சார் கொஞ்சம் முன்னுக்கு காட்டினதை காட்டுறீங்களா? நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வரேன். சரியா? சார் அந்த கணினி என்றால் என்ன, கணினியின் பண்புகள் அதை கொஞ்சம் காட்டுங்க சார். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிக்கணும். ஓகே சார்.
ஓகே. இது ஓகே சார். சிறப்பியல்புகள்னா கொஞ்சம் இது கொஞ்சம் டீப்பா இருக்கு. ஓகே சார். கணினி பாகுபாடுன்னு போட்டு கணினி இதை எழுதிக்கொள்ளுங்க பிள்ளை. கணினி பாகுபாடு போட்டு கணினி அளவிற்கேற்ப வகைப்படுத்தல், தொழில்நுட்பக்கேற்ப வகைப்படுத்தல். எழுதிட்டீங்களா? கேஸும் எழுதிட்டீங்களா? ரைட். ஆமாம் சார். ரைட். இப்போ முதலாவது சார் தம்பி முதலாவது சூப்பர் கம்ப்யூட்டர். அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர் இதை வந்து கணினி அளவுக்கு ஏற்ற வகைப்படுத்துகிறோம், சைஸுக்கு ஏற்ற மாதிரி. சரி, இது மிகப்பெரிய ஒரு கணினி. சரி, இது வந்து இருக்கு எங்க? நாசாவில் இருக்கு. பெரிய சயின்டிஸ்ட், சரியா, அந்த இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் யூஸ் பண்ணுற, அதாவது நிறைய ஏரோப்ளேன் செய்கிற இடங்கள், ஹெலிகாப்டர் கப்பல் செய்கிற இடங்கள் எல்லாம் அந்த ப்ரோக்ராம் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பெரிய இன்ஜினியரிங், சரியா? ஓகே ஓகே, சார். இதை வேணா நோட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். கணினி கேதுஷன் சரியா எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்க சொல்லுங்க. சார் எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? அடுத்தது மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் போடுங்க. மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்.
சும்மா நோட் பண்ண எல்லாம் நோட் பண்ணாங்க பிள்ளைகள். இவை மீக்கண்ணி பார்க்க வேகம் மாற்ற விலை குறைந்த மிருக கண்ணி தொழில்நுட்பம். இவ்வளவு போதும். எழுதிட்டேன் சார். ஃபுல்லா எழுதிட்டீங்களா? சரி சரி. மெயின் ஃப்ரேம்னா அதாவது இது வந்து பெரிய அதை கம்ப்யூட்டர் ஒப்பிடும் போது கொஞ்சம் சின்ன கம்ப்யூட்டர். மிச்சம் பெரிய பேங்குகளில் பிள்ளைகள் சர்வரை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகே பேங்க்ல சார். கஸ்டமர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணி வைப்பாங்க. சரியா? ஓகே சார். சரி, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேங்க்ல அடுத்து மினி கம்ப்யூட்டர். மினி கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்றது. ஓகே. பெருமுக கண்ணை பார்க்க வேகம் ஆற்றக்கூடியது சிறு வந்து நோக்கம் கண்ணை என்ன அழைக்கப்படும். இவ்வளவு போதும். பயன்படுத்த எளிதானது. சரியா? மினி கம்ப்யூட்டர்ஸ். ரிஸ்மி ஓகேயா? ஓகே சார். ரைட். ஓகே. சிறு கணினிகள். ஓகே. ரைட். அந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு விளங்குதா பிள்ளைகள்? ஸ்க்ரீன் சார். விளங்குது சார். ரைட். இங்கே பாருங்க. ரைட். தரவுகளின் இயல்புகள் 2 தருக. கற்றல் முகாமை தொகுதியா இப்ப இப்படி பார்த்துட்டே விடை எழுதுங்க பார்ப்போம். வினாக்கள்னு போட்டு இருங்க. இது முடிச்சிட்டீங்களா எழுதி? சிறு கணினி மினி கம்ப்யூட்டர்ஸ் முடிச்சிட்டீங்களா? ஆம் பெருமுக சார். கண்ணை பார்க்க வேக மாற்ற விலை குறைந்த சிறு கண்ணி பொது நோக்கன் கண்ணி என அழைக்கப்படும். பயன்படுத்த எழுதிட்டீங்க. அடுத்து இன்னொரு கம்ப்யூட்டர் இருக்கு. தனியார் கம்ப்யூட்டர். சாரி, இதை எழுதிக்கொள்ளுங்க. பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், மைக்ரோ கம்ப்யூட்டர். இதை எழுதிக்கொள்ளுங்க. பர்சனல் கம்ப்யூட்டர். சார் தனியார் கணினியும் இந்த மினி கம்ப்யூட்டரும் ஒன்று இல்லையா சார்? தனியார் எல்லாம் ஒருன்னு தான். சேம். சரியா? ஓகே. நான் ஒரே பேர் தான். ஓகே சார். பர்சனல் பிசி ஓகே. மினி கம்ப்யூட்டர்ஸ் ஓகே. நோ ப்ராப்ளம். எல்லாம் ஒன்று தான். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும். அந்த ஷேப்ஸ் வித்தியாசம். சரியா? ஓகே. ஷேப்ஸ் ஓகே. வித்தியாசம். பர்சனல் பிசி வந்து இப்படி இருக்கும். மினி கம்ப்யூட்டர்ஸ் அந்த டேப் மாதிரி இருக்கும். சரியா? கொஞ்சம் ஹெவியா இருக்கும். லேப். ஓகே. டன். ஓகே சார். சார் நீங்க ஏற்கனவே செட் பாக்ஸ்ல போட்டிருந்தல கியூட் உண்டு ஓ. சார். அது எனக்கு ஜூம் கட் ஆனதோட அதுவும் டெலீட் ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் இந்த நம்பருக்கு திருப்பி கொஞ்சம் சென்ட் பண்ணிட்டீங்களா? அவங்களோட நம்பருக்கு செட் பண்ணி விடுறேன். ஓகே. ரைட் ரைட். சரி, நம்பருக்கு செட் பண்ணு. இப்போ அடுத்து வந்து பிள்ளைங்க தொழில்நுட்ப ரீதியாக வகைப்படுத்தும் போது தான் நம்ம அந்த கேள்வி கொஞ்சம் விடைய செய்வோம். இந்த கேள்விக்கு விடைய எழுதுங்க பார்ப்போம். 2வது 1வது 2வது 3வது 4வது கேள்வி எழுதி விடைய எழுதுங்க. வினாக்கள் போடுங்க. முதலாவது தரவுகளின் இயல்புகளை குறிப்பிடுக. கற்றல் முகாம். இந்த கேள்வி கேள்வி எழுதி போட்டு கீழே விடைகள் எழுதுங்க. கேதுஷன் சார். கேள்வி எழுதிட்டு தம்பி டேட்டா போட்டு. சார்.
கேள்வி எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? இல்ல சார். கேள்வியை மட்டும் எழுதிக்கொள்ளுங்க, விடையை அப்புறம் எழுதுங்க. கேள்வி எழுதுங்களா ஃபர்ஸ்ட். ஓகே சார். ஓகேயா? ம் சார். ஆ, இதுக்குரிய விடையை ஓம்பக்க செய்றீங்களா? ஓகே ரிஸ்மி, சார். அதுக்குரிய விடையை ஓம்பக்க செய்றீங்களா அப்ப? ஓகே சார். தம்பி மத்தவரு ரிஸ்மி. சார் கொஞ்சம் ஹலோ, திருப்பி சொல்றீங்க? இதற்குரிய வினாக்கள் இருக்குது, அந்த வினாக்களுக்கு விடையை ஓம்பக்க செய்றீங்களான்னு கேட்டேன். வீட்டு வேலையை ஓகே செய்றீங்களா? சார். ஆ, ஓகே சார். ஏன்னா கொஞ்சம் தேடி எழுதுங்க. புக்கை நான் இப்ப அனுப்பிவிடுவா, டெக்ஸ்ட் புக்கை. தம்பி டெக்ஸ்ட் புக் ஓகே அனுப்பிவிடுவா அப்ப. ஓகே சார், அனுப்பி விடுங்க சார். ரைட் ரைட், பாருங்க. ஒரு ஒரு நிமிஷம் தம்பி, உங்களுக்கு கேதுஷனுக்கு இருக்கா? இருக்கு சார். உண்டு. இருக்குண்ணா, அப்ப நீங்க டெம்பரரியா லெஃப்டா? வாங்கியிருக்கேன். ஓகே, லெஃப்டா. ஓகே, குட் நைட். நீங்க காட் பிளஸ் தம்பி. செய்யுங்க இந்த தேங்க்யூ கேள்வி சார். எல்லாம் எழுதி. ஓகே, பாய். ஓகே. ஓகே, வந்துட்டா தம்பி?